அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்காரு, அண்ணாமலையும் கண்டனம் தெரிவித்திருக்காரு, முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அன்புமணி சொல்லியிருக்காரு. மூத்த தலைவரை தரக்குறைவா பேசிட்டாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் யாரையும் தலைக்குறைவாக பேசுகின்ற ஒரு நபர் அல்ல என்பது எல்லோருக்குமே நன்றாக தெரியும். காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பதை போல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எடுத்ததற்கெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருப்பதுதான் அவருக்கு இன்றைக்கு கைவந்த கலையாக இருக்கின்றது. அதை தவிர அவருக்கு வேறு வேலை எதுவும் கிடையாது. தமிழக அரசு என்றைக்குமே திறந்த புத்தகம், நாங்கள் எந்த விதமான தவறுகளும் செய்யவில்லை என்பதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் சுட்டிக்காட்டி இருக்கிறாரே தவிர வேறல்ல. ஆனா இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? அதாவது அமெரிக்கா நீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடுக்கு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு லஞ்சம் கொடுத்ததா அமெரிக்கா நீதிமன்றத்திலே சொல்றாங்க. அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க. அமெரிக்க நீதிமன்றத்துடைய தீர்ப்பை படித்து பார்ப்போம், அதுக்கு பிறகு முடிஞ்சிடும். ஆனால் பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து நாங்கள் எந்த விதமான லஞ்சமும் பெறவில்லை என்பதை எங்களால் நிரூபிக்க முடியும். நாங்கள் எங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் லஞ்சம் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. இபிஎஸ் கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. காவல் நிலைய மரணங்கள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஆசிரியர் பற்றாக்குறை தமிழகத்தில் அதிகமாக இருக்குன்னு. அதாவது இபிஎஸ்க்கு வேற வேலை கிடையாது. அதனால எந்த சாவு நடந்தாலும் உடனே அதற்கு ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லுவது அவருக்கு பழக்கமாகிவிட்டது. காவல் நிலையத்தில் காவலர்களால் துன்புறுத்தப்பட்டு யாரும் மரணம், அவருடைய ஆட்சியிலே என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். தூத்துக்குடி சம்பவம் போன்றவைகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் அவருக்கு ஞாபக மறதி அதிகரித்து இருக்கிறது. தன்னுடைய காலத்தை எண்ணி பார்த்து விட்டு அவர் பேசினால் நன்றாக இருக்கும். சமீப காலமாக அதிமுக கூட்டத்தில் அது கழுதை கட்டடமாகிவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு அது அமைந்திருக்கிறது. புயல் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தமிழக அரசு தயாரா இருக்காங்க. இப்போ 3 மாவட்டத்துக்கு அலர்ட் கொடுத்திருக்காங்க. எந்த நேரத்திலே புயல் வந்தாலும் குறிப்பிட்ட அளவுக்கு மழை பெய்தால் சமாளிக்க தயாராக இருக்கிறோம். திடீரென்று வானம் பொத்துக்கொண்டு ஊற்றினால்தான் அங்கே பிரச்சனைகள் வருகின்றதை தவிர குறிப்பிட்ட அளவு மழை பெய்கின்ற பொழுது எந்த நேரத்திலும் சமாளிப்பதற்கு தமிழக அரசு எல்லா மாவட்டங்களிலும் தயாராக இருக்கிறது. போதை பழக்கம் அதிகமாக இருக்கு. குறிப்பாக இந்த புதுக்கோட்டையில் ஒரு 13 பேரை பண்ணிருக்காங்க. அதோட பின்னணி இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க. நடவடிக்கை என்ன சார்? நாங்கள் சட்டம் உரிய முறையிலே என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றோம். போதைப்பொருள் நடமாட்டம் எங்கிருந்து வருது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். குஜராத்திலிருந்து வருது. பல கோடி ரூபாய்க்கான போதைப் பொருட்கள் குஜராத் கடற்கரையில் இருந்து தான் பல நாட்டில் பல பகுதிகளுக்கு வருகின்றன. எனவே இதை கட்டுப்படுத்த வேண்டியது ஒன்றிய அரசு. ஆனால் ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தாமல் நீங்கள் தமிழ்நாடு அரசு மீது பழி போடுவது வீண் குற்றச்சாட்டாகும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தகவல் கிடைக்கின்றபடி அதிக அளவுக்கு போதைப் பொருட்களை கைப்பற்றி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்பதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். மெடிக்கல் வாங்கக்கூடிய மெட்டீரியலுக்கு டாக்டரோட அனுமதி கடிதம் இல்லாமல் வாங்கிட்டு ஆசைப்படுறாங்க. எல்லாருமே மெடிக்கலாக வாங்கலாங்க. அது தடை செய்யறது நடவடிக்கை. மருத்துவருடைய அனுமதி இல்லாமல் எந்த விதமான மருந்து பொருட்களும் கொடுக்கக்கூடாது என்பதுதான் சட்டம். அப்படி எந்த கடைகள் கொடுத்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் இடம் இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்தணும். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கு. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அவர் ஒரு சுற்றுப்பயணம் சென்று விட்டு அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு பதில் சொன்னால் நன்றாக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.